அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மகானா சஞ்சீவி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 5ஆம் தேதி கும்பா ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணீங்க, என்ன அதில் சுவாரஸ்யம் சம்பவம் சொல்லுங்க. கும்பாரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா முட்டம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் அங்கதான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கும்பாரி அப்படின்னா வந்து இங்க நண்பன், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி லோக்கல் ஸ்லம் ஏரியா எங்க எப்படி பேசுறாங்களோ ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஊர் பாஷை தான் வந்து கும்பாரி. கும்பாரி அப்படின்னா ஒரு நல்ல நண்பன் அப்படின்றதான் மீனிங். ஸோ அவங்க வந்து ஒரு மீனவர் குப்பம் அந்த ஏரியால இருந்து ஹீரோ, அவங்களுக்கு வந்து போர்ஷன் அப்படி இருக்கும். பட் எனக்கு வந்து எப்படின்னா கமர்ஷியலா இருக்கும். ஜென்ரலி வந்து யூடியூப் நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஸோ அந்த டைம்ல ஹீரோ மீட் பண்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிராவல் ஆகும். அந்த மாதிரி தான். இந்த படத்துல அபிசரவணன் ஹீரோ பண்ணிருக்காங்க. ஆமா, உங்களுக்கும் அவங்களுக்கும் சுவாரஸ்யமான சம்பவம் பண்றதா இருக்குங்களா? சுவாரஸ்யம் தாங்க. அவங்க சொன்னதை அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஒரு மீனவ சம்பவத்தை பத்தி இருக்கு. திருநெல்வேலி பாஷை பேசி நடிச்சிருக்கீங்களா? இல்ல நான் இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நான் தான் சொன்னேன், நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து யூடியூபர் தான், அந்த மாதிரி இல்லை. பட் ஹீரோ அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த ஏழை என்னலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சாங் கூட இருக்கு. ஆண்டனி சார் பாடியிருக்காங்க நினைக்கிறேன், மேபி அவங்க லிரிக்ஸ் அது. ஸோ அவங்க வந்து அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த படத்துல இயக்குனருக்கும் உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குங்களா? இல்ல அவரு நடிச்சு பண்ணீங்களா, அவர் நடிச்சு காட்டி நீங்க பண்ணுவீங்களா, இல்ல நீங்களே பண்ணுவீங்களா? இல்ல நானே பண்ணிடுவேன். ஏன்னா நடிக்கிறதுக்கு ரொம்ப டைமே கொடுக்க மாட்டாரு அவரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்டா ஷூட்டு முடிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளவு குயிக்கா முடிச்சிட்டாரு. என்னன்னா கிரேட். அவர் வந்து என்ன விஷயம்னா இங்க ஷூட் முடிக்கணும்னா பட் சீன்லயும் ரொம்ப கிளியரா இருக்கும். எடுத்துட்டோன்றதுக்காக ஸ்கிப் பண்ணி எதுவும் போக மாட்டாங்க. பட் வாட் தே நீட், அவருக்கு என்ன விஷயம் வேணும்ன்றது பட் அவருக்கே தெரியும். பட் எங்ககிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. என்ன சார் சொல்லுங்க நெக்ஸ்ட் சீன் என்னன்னா, இல்ல மேடம் சர்ப்ரைஸ் அப்படிம்பாரு. சார் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னா பட் அந்த ஸ்பாட்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அதுக்காக அவர் நடிச்சு எதுவும் காட்டல. பட் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டாரு. 2024 ஜனவரியில ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 5ஆம் தேதி கும்பாரி ரிலீஸ் ஆகுது. 25ஆம் தேதி முடக்கத்தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க அந்த முடக்கத்தான் படத்தை கொஞ்சம் சொல்லுங்க. முடக்கர்தான் வந்து டாக்டர் வீரபாபு சார் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு வந்து 6000க்கு மேல வந்து உயிரை காப்பாத்திருக்காங்க, ஒரு சிங்கிள் டெத்து கூட இல்லாம. பட் அவங்க படம் கமிட் ஆகும்போது ஏதோ சோசியல் கண்டென்ட் தான் சொன்னாங்க. ஸோ சைல்டு அஃபென்ஸ் பத்தி தான்ன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன விஷயம்னா இந்த சமுதாயத்துல குழந்தைங்கள் வந்து பேரண்ட்ஸ் இல்லாம குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ ரோட் சைட்லாம் வந்து நிறைய பேர் பிஷ் எடுக்கிறாங்க. பட் நம்ம பார்த்துட்டு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் போட்டுட்டு போறோம். பட் அது யாரோட குழந்தைங்க எப்படி வராங்க அப்படின்றது சிக்னலை கவனிக்கிறது இல்லை. அந்த டைம் பாஸ் பண்ணி போயிடும், அவ்வளவுதான். பட் அது எங்க இருந்து வராங்க, யாரு என்னன்றது வந்து இது வரைக்கும் நோட்டீஸ் பண்றாங்களா என்னன்றது தெரியல. ஏன்னா அது அவங்க குழந்தைங்களான்னு தெரியல. மேபி அவங்க குழந்தையா இருந்தால் அது அவ்வளவு தூரம் யாரும் அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வச்சுதான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கும்பாரிக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் அதுல லவ் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி டிராவல் ஆயிருக்கும். இதுல லவ் அப்படின்றத தாண்டி வந்து குழந்தைங்களுக்கான ஒரு விஷயம், அதுதான் இதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க தங்கர் பச்சன் படத்துல நடிச்சிருக்கீங்க. இப்ப கரண்ட்லி இந்த படத்துல இருந்து என்ன நடிக்கிறீங்க, தகவல் இருக்குங்களா? தகவல் டைரக்டர் சார் தான் சொல்லணும். நம்ம அபிஷியலா இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்ல. பட் இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து கோபி நேனா சார் ப்ராஜெக்ட் ஆரம்பம் பண்ணாங்கல்ல, அந்த சாரோட மூவி தான் போயிட்டு இருக்கு, காலனின்னு சொல்லி ப்ராஜெக்ட். இதுக்கு இப்ப நேயர்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஜனவரி 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய தகவல். ஜனவரி 5 ஒன்று ரிலீஸ் ஆகுது, 25 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த வருஷம் 2024 எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வருஷமா அமையணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். கண்டிப்பா மறக்காம தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.